நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து லீடர்ஷிப் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா விதமான மக்களும் இருப்பாங்க. எனக்கு வந்து கோரி சொல்கிறவங்க வேண்டாம், அல்லது காசிப் பேசுகிறவங்க வேண்டாம், அல்லது நிறைய மக்கள் நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பார்த்துக்கிட்டே இருப்போம். எல்லா வித மக்களையும் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிற ஒரு நபராக நம்ம இருக்குமா? எல்லா வித மக்களையும் நம்மளால் ஏற்றுக்க முடியுதா? சில பேரை நம்ம அவாய்ட் பண்ணுவோம், சில பேரை வந்து நம்ம அவங்கள ஒதுக்க ஆரம்பிப்போம், அல்லது அவங்களுடைய ஃபோனை அவாய்ட் பண்ணுவோம். நிறையா விஷயங்கள் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி இல்லாமல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசுகிற நபராக நம்ம மாறி இருக்கோமா? எஸ், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்கள் தான் நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மாதிரியான நபர்கள் தான். அவங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் புரிஞ்சிருக்காது, அல்லது நம்ம வந்து எடுக்கிற விஷயங்கள் புரிஞ்சிருக்காது, ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கலாம். அவங்க எல்லாரையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி அவங்கள வந்து ஒரு டீமாக ஒர்க் அவுட் பண்ண வச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்கும். அவங்கவுங்க ஸ்டைலில் எடுத்துகிட்டு போவாங்க, அவங்கவுங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. இதெல்லாம் நம்ம கவனித்து எஸ் அவங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கொடுத்தா அவங்க இன்னும் வேகம் எடுப்பாங்க, இன்னும் வேகம் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோமா, அல்லது நம்ம அவங்கள எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டே வருவோமா? இதை நல்லா கவனிக்கணும். லீடர்ஷிப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா வித மக்களையும் ஹேண்டில் பண்ண வேண்டியது. எல்லா மாதிரியான மக்கள். ஒருத்தவங்க வேகமாக ஆக்ஷன் எடுத்துருவாங்க, ஒரு சில பேர் நிறையா வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ண மாட்டாங்க, ஒரு சில பேர் மீட்டிங்ஸ் மட்டும் வந்துட்டு இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து அப்பப்போ ஒர்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்கும். அப்போ அவங்க எல்லாரையுமே நம்ம வந்து ஒன்று சேர்த்து அவங்கள ஒரே மாதிரி ஒரே ட்ராக்ல வந்து போக வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன்.